ஹாய் நண்பர்களே, நாம் இப்போ பருப்பு குழம்பு எப்படி செய்யலாம்ங்கிறத போய் பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, நம்ம இப்போ பருப்பு குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். பருப்பு ஒரு குக்கரில் கழுவி வச்சுருக்கேன். சிறுபத்தம் பருப்பு எடுத்துக்கிறேன் நான். இதான் இந்த பருப்பில் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன், பூண்டு உரித்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், அப்புறமா உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன், உள்ளி வெட்டி வச்சுருக்கேன். நான் பருப்பு குழம்புக்கு உருளைக்கிழங்கு போட்டு தான் பண்ணுவேன். வாங்க நம்ம இது எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணலாம் வாங்க. எல்லாத்தையும் இதிலே போட்டு நம்ம வேக விட்டுக்கலாம். ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போது குக்கரை மூடிக்கலாம். அடுப்பில் வச்சு ஆன் பண்ணி ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுவோம். நண்பர்களே, இப்போ நம்ம இந்த பருப்பு குழம்புக்கு தேவையான தேங்காய் எடுத்துக்கலாம், ஜீரகம் எடுத்துக்கலாம், மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம், ஒரு 4-5 பச்சை மிளகு எடுத்துக்கலாம். கொஞ்சம் காரமாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க நண்பர்களே, நம்ம இப்போ இந்த அரைப்பை இந்த அளவில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ விசிலை திறந்து பார்த்துக்கலாம். நம்ம போட்ட காய்கள் எல்லாம் வெந்துருச்சான்னு. வெந்த உடனே இதை அதில் ஆட் பண்ணி கிண்டிக்கலாம். வாங்க வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம குக்கரில் ஆவி நல்லா போயிடுச்சு. இதை நம்ம திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எல்லாமே குழஞ்சிருக்கு. இந்த பருவத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவை இப்படி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போது நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதை கொதிக்கும்போது பார்க்கலாம். வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதை அடி பிடிக்காத அளவில் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட எல்லா பொருட்களுமே நல்லா மசிஞ்சிருச்சு. குக்கரில் நம்ம விசில் போட்டு எடுத்துக்கிட்டதுனால பிள்ளைங்க இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு எடுத்து வச்சுக்காது வெளியில். அதனால் இப்படி போட்டு எடுத்து கொடுங்க. எல்லா சத்தும் பிள்ளைங்களுக்கு கிடச்சிரும். வாங்க அதில் நம்ம இப்படி ஆற்றி விட்டுப்போம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம். வாங்க. தாளிப்புக்காக நம்ம இன்னொரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு சூடாயிட்டு அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இந்த கடுவை போட்டுக்கலாம். இதில் கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் இதில் கொஞ்சம் காயப்பொடியை போட்டுக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலையும் மல்லி இலையும் போட்டுக்கோங்க. இதில் மல்லி இலை போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு குழம்பு. இப்போ நம்ம இது பொரிஞ்சாச்சு. இதை எடுத்து இந்த இதில் ஊற்றிக்கலாம். பருப்பு குழம்புல இதை நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சுவையான பருப்பு குழம்பு ரெடி ஆயாச்சு. வாங்க இதை நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பருப்பு குழம்பு ரெடி ஆயாச்சு. வாங்க இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் நம்ம பூண்டு, தக்காளி, உருளைக்கிழங்கு போட்ட இதே இல்லாமல் எல்லாமே அப்படி கூலாக இருக்கும். பிள்ளைங்கள்லாம் அதை எடுத்து பறக்கி வைக்கக்கூடாத அளவில் எல்லாமே இதில் மிக்ஸ் ஆயிடுச்சு. பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த காய்கறிகளும் மிக்ஸ் ஆகி பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டிலேயே உள்ளே போயிடும். நம்ம இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு எப்படி இருக்கலாம்னு சொல்லலாம். இதுக்கு கூடவே ஒரு அப்பளத்தை சேர்த்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை இட்லி, தோசை, பூரிக்கு கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம்.
சூப்பராக இருக்கும். ஒரே டிஷ் விதவிதமான சமையலுக்கு செஞ்சு வச்சு சாப்பிட்டுக்கலாம். உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.